நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திண்டுக்கல் அருகே மகளின் சாதி மாறிய காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத தந்தை மருமகனை துடிதுடிக்க வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கொலைக்கு முன்பு பெண்ணின் சகோதரன் அடங்காத வெறியுடன் மிரட்டல் விடுத்து பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது. சாதி வெறியால் பெற்ற மகனை பறிகொடுத்து தவிக்கும் பெற்றோர் ஒரு பக்கமும், காதல் கணவனை இழந்த மனைவி மருத்துவமனையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட காட்சிகளை பார்க்கும் போதே இதுபோன்ற சாதி வெறி கொலைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி என்ற கேள்விதான் அனைவரின் மனதிலும் எழுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பால் வியாபாரி ராமச்சந்திரன். இவருக்கும் கணபதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் மகள் ஆர்த்திக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு பின்னர் நாளடைவில் காதல் மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த காதலுக்கு சந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பை மீறி ராமச்சந்திரன் ஆர்த்தி இருவரும் கடந்த ஜூன் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். இதனால் மருமகன் ராமச்சந்திரன் மீது பெண்ணின் குடும்பத்தார் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பால் கறவைக்கு சென்ற மருமகனை மாமனார் சந்திரன் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் கை துண்டான நிலையில் படுகாயங்களோடு இரத்த வெள்ளத்தில் ராமச்சந்திரன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். இதற்கிடையே கொலைக்கு முன் பெண்ணின் சகோதரர் ரிவின் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக இருந்து கொள், பின்னர் அனுபவிப்பாய் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நிம்மதியா இருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒன்று உங்க அப்புறம் நீங்க 2 பேரு எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா? எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க. உன்னை நான் சும்மா விட்டனால நான் ஒரு பெரிய உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாதும் ஒண்ணு. உடலை துண்டு துண்டா அறுத்து கொலை செய்து நரக வேதனையை கொடுப்பேன் என ரிவின் மிரட்டல் விடுத்ததோடு, நரகத்துக்கே போனாலும் அங்கு வந்து நரக வேதனை கொடுப்பேன் என ஆவேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிற. துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை புடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடைச்சு உன் நாக்க பிளேடை வச்சு அருன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன்னை சாகடிப்பண்டா. உன் பெற்றோருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அப்பா ஏதோ ஆஸ்பத்திரியில இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன். எனக்கு இந்த எல்லா மாதிரிலாம் சும்மா போய் சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சைலண்டாக வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நாளைக்கு காலையில் அவங்க அப்பான்ட்ட பேசு சரியா? அவங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸில் ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாற்றி கொடுக்கலாம், இல்லை அவங்க அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம், இல்லையா தலானி வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். இந்த விவகாரம் தொடர்பாக ராமச்சந்திரனை வெட்டி படுகொலை செய்த சந்திரனை மட்டும் கைது செய்த போலீசார் கொலை மிரட்டல் விடுத்த ரிவின் மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆர்த்தி தாய் சகோதரர் ரிவின் ஆகியோரை கைது செய்ய கோரி ராமச்சந்திரன் உடலை வைத்திருந்த ஆம்புலன்ஸ் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ராமச்சந்திரனின் உடலை அவருடைய பெற்றோர் வாங்கி சென்ற நிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்த்தியை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்து சென்றனர். இந்த நிலையில் கொலை மிரட்டல் விடுத்த ரிவின் உட்பட 10 பேரை கைது செய்ய வேண்டும் என ராமச்சந்திரன் குடும்பத்தினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.